மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும்பதத்தை, இம்மையே எளிமை நோய்க்கும் மருந்தினை, செம்மைசேர் நாமம் தன்னை, ராமா என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதயம் சிலபோது கணக்கும் சில காட்சிகள் கண்களில் விரியும் போது கண்களின் ஓரத்தில் கண்ணீர் ததும்பும். இதையும் கடந்து செல் என்று நம்மை இறையருள் வழி நடத்துகிறது என்பதை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கணத்தை இதயத்தோடு இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய ஆளுமையால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும், பாங்கறிந்து சொல்லலும் சொல்லரங்கில் பங்கேற்றிருக்கக்கூடிய பெருமக்களுக்கும், பெண்ணில் பெருந்தக்க யாவுளை என்று வள்ளுவன் கேட்பான். பெண்ணில் பெருந்தக்க யாவுளை என்று அதை நம் கண்முன்னால் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரியார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை. பாரதி மட்டும் இன்றிருந்தால் சொல்லியிருப்பான், இந்த தெருக்களிலெல்லாம் ஓடி ஓடி பாடியிருப்பான். என்னுடைய நனவாக இருக்கிறது, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் மண்ணில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்டவள் பெண் என்று நான் பாடிய பாட்டுக்கு எங்கு சான்று கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் புதுக்கோட்டையில் கிடைத்திருக்கிறது என்று பாரதி மகிழ்ந்திருப்பான். ஆனால் பாரதி எங்கோ ஒரு ஓரத்தில் நின்று அதை கேட்டுக்கொண்டும் நம்மையெல்லாம் வாழ்த்தி கொண்டும் இருப்பான். அந்த வாழ்த்து சகோதரிக்கு முழுமையாக சென்று சேர வேண்டும் என்று எல்லாம் வரை இறையருளை வேண்டிக் கொண்டு தொடங்குகிறேன். கம்பனுடைய காவியத்தில் காவிய தலைவனாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு உற்ற துணையாக இருந்து அவனுடைய பெரும்புகள் இந்த மண்ணில் நிலை பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? நடுவர் பெருமான் அவர்களே, தயரதனுக்கு மகனாக பிறந்து நல்ல ஒரு தலைவனாக நாட்டை ஆண்டு, நல்ல ஒரு கணவனாக சீதைக்கு இருந்து, நல்ல குடிமக்களோடு ஆட்சி செய்து ஆட்சியை நிறைவு செய்துவிட்டு அப்படியே மறைந்து போயிருப்பான். ராமன் என்கிற பறக்கும் அந்த பெயரை இந்த உலகம் தெரியாமலேயே போயிருக்கும். அப்படி தெரிய வைத்தவர் யார் என்று கேட்டால் கைகேயி. பெற்றவள் அல்ல, ஆனால் ராமனை பேணி வளர்த்தவள். பெற்றவள் கோசலையாக இருந்தாலும் கூட என் மகன் ராமன் என்று உரிமை கொண்டாடி தன்னோடு வைத்து அத்துணை ஆளுமைகளையும் ஊட்டி வளர்த்த தாய் உள்ளம் எது தெரியுமா? கைகேயின் உள்ளம். ஆனால் அந்த தாயின் உள்ளம்தான் படரலாம் படைத்தவளாக பழியிருக்கும் செவிலியாக பெற்ற மகனாலேயே தூர்த்தப்பட்டாள் என்று சொன்னால் அதற்கு காரணம் ராமனின் மீது அந்த பரதன் கொண்டிருக்கக்கூடிய அன்பு. அப்போ ராமன் ஒரு மன்னனாக முடிசூட்டுவதற்கு தயாராகுகிற போது மந்தரையின் சூழ்ச்சியால் கைகேயினுடைய மனம் திரிகிறது. பெருமக்களே, அந்த கதையெல்லாம் விழாவாரியாக சொல்ல முடியாது. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கலைக்க முடியாது. யார் சொன்னாலும் கேட்காத ஆழமான ஆளுமை உடையவள் கைகேயி. எப்படி பிறந்தாள்? நம்மளை போல சாதாரணமானவள் கிடையாது. அரசரின் இல்லத்தில் பிறந்து, அரசரில் பிறந்து, பின்பு அரசரில் வளர்ந்து, பின் அரசருடைய அரண்மனையில் புகுந்து பேரரசியானவள். ஒரு பேரரசியான அவள் சாதாரண ஒரு பணிப்பெண்ணுடைய சொல்லை கேட்டு மனம் மாறினாள் என்று சொன்னால் அதுவும் கூட இழுக்கு வரும் என்று கம்பன் நினைத்திருக்கலாம். அல்லது காவியத்தினுடைய நோக்கம் என்ன? காவியத்தினுடைய கதை போக்கில் எதை கொண்டு போய் சேர்த்து எங்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கம்பன் திட்டமிட்ட போது அவனுக்கு முதல் தொடக்கம் ராமனை காட்டுக்கு செல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய முதல் ஆயுதம். அந்த முதல் ஆயுதத்தை கையில் எடுப்பதற்காக ஒரு வீண் பழியை தன்மேல் சுமத்தி கொண்ட பாத்திரம் கைகேயி. அவளுடைய மனம் அற்புதமான மனம், தூய சிந்தை தெரிந்தனல் தூமொழி மடமான் என்று கம்பன் சொல்லுகிறான். விராவரும் புவிக்கலாம் வேதமே ஆய ராமனை பயந்தையற்கு இடருண்டோ என்று கேட்கிறாள். நாட்டை ஆளுகிற மன்னனாக இருக்கிற தயரதன் இருக்கிற போது எனக்கு என்ன இடர் வந்து விட போகிறது என்று கேட்கிறாள். அப்படி கேட்டவருடைய மனம் திரிகிற அளவுக்கு ஒரு செய்தியை மந்தரை சொல்லுகிறாள். உனக்கு செல்வம் இருக்காது, பரவாயில்லை. உனக்கு மரியாதை இருக்காது, பரவாயில்லை. ஆனால் எந்த இடத்தில் பெண்கள் சற்று மனம் தளர்ந்து போவாங்களோ அந்த இடத்தை சரியாக சொல்லுகிறாள் மந்தரை. என்ன, ராமன் மட்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டால் உன் தந்தைக்கு இடர் வந்துவிடும், உன்னுடைய தந்தைக்கு இடர் வந்துவிடும் என்று சொன்ன உடனேயே அவருடைய கலங்காத மனம் சற்று கலங்குவதாக கம்பன் பாடுகிறார்.
அப்படி அந்த மனம் கலங்கவில்லை என்று சொன்னால் காவியத்தினுடைய நாயகனாக உயர்ந்து நிற்க முடியாது. ராமனுடைய பராக்கிரமம், ராமனுடைய போர்த்திரம், ராமனுடைய கருணை, ராமனுடைய சகோதரத்துவம் இதுக்கெல்லாம் வழியே இல்லாமல் போயிருக்கும். அப்படி அந்த இடம் ஏற்படுகிறது. அந்த இடத்துல கம்பன் அருமையான ஒரு பாடலை சொன்னா என்னன்னு, இந்த மனம் மாறியதற்கான காரணத்தை கொண்டு வரணும். நீங்களும் நான் நினைப்பது போல ஒரு சாதாரணமான ஒருவன் சொல்லை கேட்டு ஒரு பேரரசி மனம் மாறலாமா? இதுதானா அவளிடம் இருக்கக்கூடிய தகுதி என்று நீங்களும் நானும் நினைத்து விடக்கூடாது என்று கம்பன் நினைத்திருப்பான். அவன்தான் பாடினான், அரக்கர் பாவமும் அல்லவரியற்றே அறமும் துறக்க தூய சிந்தை திரிந்தனள் தூமொழி மடமான். அவளுடைய சிந்தை மட்டும் தெரியாமல் இருந்திருந்தான் நடுவர் வருமானவர்களே, பின்னால் வருகிற கதைக்கோப்பு எதுவுமே நடந்திருக்காது. எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து சொன்னான் பாருங்க, இரக்கமின்மை என்றோ. ஒருவர் பார்த்து இரக்கம் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்கிறீர்களே என்று நம்ம கேட்கிறோமே. ஆனா கைகேயினுடைய அந்த இரக்கம் இல்லாத ஒரே ஒரு செயல்தான் பறக்கும் தொல் புகழ் அமுதமாகிய ராமனுடைய பெருமையை இத்தனை காலத்திற்கும் இந்த அகண்ட மண்ணுலகம் பருகிக்கொண்டே இருக்கிறது என்று கம்பன் கவிக்கூற்றாக சொல்லுகிற பாடல். எத்தனை கம்பன் கழகங்கள் ஆண்டுதோறும் பேசுகிறோம் இல்லையா? இருந்தாலும் கூட அந்த பறக்கும் தொல்புகழ் அமுதை பருகுவதற்கு யார் காரணம்? கைகேயிதான் காரணம். மனம் மாறினாள். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் செய் நாடாள்வது, என் மகன் என்பதெல்லாம் திரிந்து போனவர்கள் நடுவரவர்களே சீதை கேள்வனாக மாறுகிறது. பெண்ணுடைய மனம் எப்படி மாறி போகிறது பாருங்கள். சீதை கேள்வன் காடாள்வது என்று தீயவையாவினும் புகன்றாள், தீயவையாவினும் சிறந்த தீயாள் என்று கம்பன் எழுதுகிறான். முன்னால் வந்து நிற்கிறான். எப்படிப்பட்ட மனம் இருக்கிறது பாருங்கள். ராமனுடைய உள்ளம் என்பதும் ராமனுடைய அரசாட்சி என்பதும் ராமன் எதையுமே எதிர்பார்க்காதன் என்பதும் மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் மித்திருப்பதம் ஏகு என்ற போதிலும் எப்படி மெய்த்திருப்பதம் மேவு, நாளைக்கு உனக்கு அரசாட்சி, கடன் இது என்று நினைத்தான். இகழ்ந்திலன் காதல் உற்றிலன் கடன் இது என்று ஏற்றுக்கொண்டானா கம்பனுடைய வரி. சரி, மறுநாள் காலையில் அம்மா கூப்பிட்டு கைகையை கூப்பிட்டு, உனக்கு நாடு இல்லை, ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளறிஞ்சடைகள் தாங்கி தாங்கதவம் மேற்கொண்டு பூலி வெங்கானன் அண்ணி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினன். நான் சொல்லலை. நான் சொன்னா உனக்கு ஒரு ஏதாவது ஒரு சலுகை கிடைச்சிரும். இயம்பினன் அரசன் என்றா. ஏன்னா அரசனுடைய ஆணைக்கு நம்ம அத்தனை பேரும் கட்டுப்பட்டாக வேண்டும். இயம்பினன் அரசன் என்று சொன்ன உடனேயே எப்படி எழுத்துக்கிறான் பாருங்க ராமன். மன்னவன் பணிகென்றாகிலும் நும்பணி மறுப்பனோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, மின்னொளிர் காணம் இன்றே புகுகின்றேன் விடையும் கொண்டன. அந்த நிமிஷம் அப்பவே ஏத்துக்கிட்டு அதை சிறமேற்கொண்டு புறப்படுகிறான் என்று சொன்னால் மெய்த்திருப்பதம் மேவு. உனக்கு அரசாட்சி நாளைக்கு உட்கார்ந்து அரசாட்சி பண்ணு, ரொம்ப சந்தோஷம், பெரிய ஆட்டமெல்லாம் போல நம்மளா இருந்தா குதிச்சு ஆடி இருப்போம். இது என் கடன் என்று ஏற்றுக்கொண்டா. 2வது நாள் அரசாட்சி இல்லை, அது துறந்து இத்திருப்பதம் ஏகு என்ற போதிலும் சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை மாதிரி ராமனுடைய முகம் இருந்ததா. என்ன ஒரு பெருமை பாருங்கள். அப்படிப்பட்டவன் தான் தலைவனாக முடியும் இல்லையா? துன்பத்தையும் இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறான், சமமாக பார்க்கிற அவனால் தான். ஆதலால் தான் சொன்னான், பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, மின்னொளிர் காணம் இன்றே புகுகின்றேன்னு புறப்பட்டு போகிறா. ஆதலால் கைகேயின் செயல்பாடுதான் ராமனை கொண்டு போய் புகழின் உச்சிக்கு சேர்த்தது என்பது என்னுடைய முதல் செய்தி. 2வது செய்தி, சடாயு அல்ல என்று சகோதரி தலைப்பு கொடுத்திருக்கிறார். சடாயுவினால் இந்த காவியத்தில் எந்த மாற்றம் நிகழ்ந்தது அல்லது சடாயுவினால் என்ன ஒரு பயன் ராமனுக்கு கிடைத்தது என்று கேட்டால் ஒன்றே ஒன்று, சீதையை கவர்ந்து சென்றவன் ராவணன் என்கிற செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தகவலாளராக மட்டும்தான் சடாயு அங்கிருக்கிறார். அவ்வளவுதான், அந்த ஒன்றுதான். அது எப்படி ராமனுடைய பெரும்புகளுக்கு காரணமாக அமைந்து விட முடியும்? ராமனுடைய பெரும்புகளுக்கு காரணமாக அமைந்தவள் கைகேயி என்பதை கம்பன் எத்தனை இடங்களில் பறக்க பேசியிருக்கிறான். சடாயுனுடைய காரியம் என்பது மிக மிகச் சிறந்த இடம் தான், சிறந்தது தான், ஆனா ரொம்ப குறைவானது. ஆனால் அதைவிட பன்மடங்கு பெருக்கி இருக்கக்கூடிய, பன்மடங்கு உயர்ந்து நிற்கக்கூடிய ஆளுமையுடைய பாத்திரம் கைகேயி. கைகேயினுடைய சொல்லும் கைகேயினுடைய செயலும் தான் காவியத்தை வளர்த்து கொண்டு செல்லுகிறது. பெருமக்களே, காப்பிய வளர்ச்சியில கதை போகணும் இல்லைங்களா? முதல் திருப்பம் இங்கு ஏற்படுகிறது. கானகத்துக்கு ராமன் போக வேணும்.
அங்கு மறுபடியும் சூர்பனகை வருகிற போது இரண்டாம் திருப்பம் ஏற்படுகிறது. சூர்பனகை சென்று ராவணனிடம் சொல்லுகிற போது மூன்றாம் திருப்பம் ஏற்படுகிறது. முதல் திருப்பமே ஏற்படலைன்னு சொன்னா மூன்றாம் திருப்பம் ஏற்படுவதற்கு வழியே கிடையாது. சரி, இதுல கம்பனே பாராட்டி இருக்கிற ஒரு இடத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ராமனுடைய பெருமையை எல்லாம் முடிஞ்சது. ஒரு பாத்திரம் பறக்க பேசி பல பேர் மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஈடுகட்டி உடனே ஏதோ நடந்து போகுது. தசரதன் இறந்து போகிற நாடே ஸ்தம்பித்து கிடக்கு. எல்லாரும் கானகத்துக்கு ராமனை தேடி போயாச்சு. ஆனால் நீ பெற்ற மகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, நீ இனிமேல் பேசாதே என்று சொன்னதுக்காக காவியம் முழுவதும் பழிகை சுமந்து சொல்லுகிற ஒரு பாத்திரம். காவியம் முழுவதும் பழிகை சுமந்த பாத்திரம். சரி, அந்த பழிக்கு ஒரு விடுதலை வேண்டாமா? ராமனுடைய பறக்கும் தொல்புகள் அமுதை பருகுவதற்கு கொடுத்த அவளை பழிகாரியாக விட்டு விடலாமா? கம்பன் நினைக்கிறான். கடைசியாக தயரதன் இறங்கி வருகிறான். அந்த இடத்தில் அற்புதமான இடம், என்னுடைய பாத்திரத்துக்கு நான் வலி சேர்க்கக்கூடிய இடம். அது என்னது? தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும். என் தெய்வம், என் தெய்வம். எப்படி? நாமெல்லாம் கைகையை எல்லாருமே திட்டிருப்போம். ஆனால் ராமன் சொல்லுகிறான் தயரதனை பார்த்து, அப்பா நீ மனைவி இல்லைன்னு ஒதுக்கி வச்சியே, மகன் இல்லைன்னு ஒதுக்கி வச்சியே, அவர்கள் இருவருமே எனக்கு எப்படி தெரியுமா வரணும்? அவள் என் தெய்வம். அந்த தெய்வத்தின் வயிற்றில் பிறந்த அவன் எனக்கு தம்பி. தீயல் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் எனக்கு தாயும் தம்பியும் ஆம்பரம் தருக என்று கேட்கிறான் என்று சொன்னால், எங்காவது காவியத்தில் ஒரு இடத்திலும் கூட ராமனுடைய சொல்லால் கைகை வசைபாடப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? ராமனுடைய புகழ் உச்சிக்கு செல்லுவதற்கு கைகை மெழுகுவர்த்தியாக இருந்தாள். தன்னை உருக்கிக் கொண்டு அந்த வெளிச்சத்தில் ராமனுடைய புகழை இந்த உலகத்துக்கு பரப்பிய பாத்திரம் சடாயு அல்ல, கைகேயே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.